ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு சீஸியான ஒரு ஸ்பைஸியான ஒரு மேக்ரோனி ரெசிபி. யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனால் குட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோனி இல்லை பாஸ்தா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சீஸியாக நல்லா அவங்களுக்கு பிடிக்கிற ஸ்டைலில் எப்படி ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம சீஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 பேக்கெட் மேக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், கார்ன் இது வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ நான் அதை எடுத்துக்கலாம். இது வந்து ரெட் பாஸ்தா சாஸ். இந்த சாஸ் இல்லைன்னா நான் வீட்டிலே எப்படி வந்து சாஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது, பீட்ஸா அண்ட் பாஸ்தா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாயிலிங் வாட்டர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு மேக்ரோனி வந்து ஆட் பண்ணி அது கூட உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணி மேக்ரோனிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்டேஜ் பாயில், இந்த அளவுக்கு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா ஓவர் குக் ஆகிடும். இது ரெண்டுமே வந்து நம்ம ஓவர் குக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ரொம்ப குழஞ்சி நம்ம எடுத்துட்டோன்னா வந்து நம்ம மேக்ரோனி வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சாகி ஆகிடும். ஸோ இது வந்து குக் பண்ணுற ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டேஜ் அளவு பண்ணாலே போதும். ஓவர் குக் பண்ணாமல் நம்ம இந்த ஸ்டேஜ் அளவு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட் கார்ன், உதிர்த்து வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆட் பண்ணி அதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஆலிவ் ஆயில் இல்லை பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். சாப் பண்ண கேப்சிகம், நம்மக்கிட்ட கலர் கேப்சிகம்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட். இதில் எல்லா சாஸ் வெரைட்டிஸ்லேயும் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நார்மல் தனி மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் சாட்டே பண்ணிடலாம். நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா, ஸோ சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மேக்ரோனியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ரோனி வந்து நம்ம ரொம்ப நேரம் கழித்து தான் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து நல்லா கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரெட் பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சாஸ் இல்லைன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய பீட்ஸா அண்ட் பாஸ்தா சாஸ் ரெசிபி அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஐ பட்டன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ரெட் பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சாஸு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து டொமேட்டோ கெச்சப், நார்மல் கெச்சப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட இதில் ஏதாவது ஒரு சாஸ் இல்லை அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து எல்லார் வீட்லையும் யூஸ்வலாக இருக்கிறது தான். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து சில்லி கார்லிக் டிப். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் டிப். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப் வெரைட்டி இல்லைனா வந்து சாஸ் வெரைட்டி இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட சாஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சாஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 கை அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு சாஸு ஆல்ரெடி நிறையாவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணல. இந்த மேக்ரோனி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சீஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து மேலே கிரேட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சூட்லேயே வந்து இந்த சீஸ் வந்து நல்லா உருகிடும். இதை பேக் பண்ணவோ இல்லை ஓவனில் வைக்கவோ கூட தேவை இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் சீஸியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட மேக்ரோனி. ஸோ இந்த மாதிரி சீஸ் ஒரு 2 to 3 க்யூப்ஸ் சீஸ் போட்டிங்கன்னா நல்ல சீஸியாக இருக்கும் நம்மளோட மேக்ரோனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான சீஸி ஸ்பைசி மேக்ரோனி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.